வழியா எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆமாம்மா, வந்திருக்க எல்லாரும் நல்லா பேசினாவே என்கிட்ட, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆமாடி, இனிமேல் இவ்வளோ அங்கே போய் நல்லா சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அம்மா உனக்கு தெரியுமா, ஜெனி பயந்துட்டு கிடந்தா என்னையே பாட சொல்லிடுவாங்களோ ஆட சொல்லிடுவாங்களோன்ட்டு. ஒரே காமெடியாக இருந்தது இவ பயந்ததை பார்த்து. பாருமா இவன் இப்போ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நானே ஏதோ ஒரு விதமான பயத்தில் இருந்தேன். அதெல்லாம் பயப்படக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது என்ன. சரி சரி, 2 பேரும் ஃபோனை நோடாமல் படுத்து தூங்குங்க. ஜெனி என்ன எப்படி தூங்குவா? என்ன காலையில ராத்திரி ஒரே ஃபோனாக தான் இருக்கும். ஃபோனில் தான் பேசி தள்ளுவா அத்தாங்கிட்ட. சும்மா கிடையாது, இந்த காலத்தில் எல்லாரும் பேசுகிறாவளே, அதான் பூ வச்சாச்சே என்ன. ஏமா அப்புறம் பேசிட்டா, அவங்க தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இருக்க. அதுக்குள்ளே மெசேஜ் அனுப்பிட்டாங்களா? ஆமாம்மா, இங்கே இருக்கவங்கள அந்த ஃபோட்டோ அனுப்புதுன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. அவ்வளோதான், அதுக்குள்ளே குட் நைட்டும் சொல்லிட்டாங்க. சரி மவளே, அப்போ தான் குட் நைட் சொல்லிட்டு தூங்க விட்டாவல்ல, நீனும் படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகணும்ல. சரிம்மா. காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். டோலி 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 டோலி. அம்மா பாடி பண்ணி கிண்டல் பண்ற, அடிச்சிடும் பத்துக்க. சும்மா இருடி, சும்மா தானே கிண்டல் பண்ற. எல்லாத்துக்கும் இப்படி கோவப்பட்டே இருப்பியா? என்ன நீ கல்யாணம் முடிஞ்சு அங்கே போயிடுவா, அங்கே போன பிறகு நாங்களே வந்து கிண்டலா பண்ண முடியும்? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா அதுக்குன்னு வாய்க்கு வந்த பாட்டுலாம் எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அதெல்லாம் பண்ண மாட்டா. 2 பேரும் படுத்து தூங்க, சண்டை போடாம. சரிம்மா, இன்னைக்கு இவ்வளவு மன்னிச்சு விட்டுருவோம், மீதி நாளைக்கு பார்ப்போம். குட் நைட்மா. எடுப்போம், கவனிக்காமலே இருந்துட்டோமோ. ஐயோ, இவங்களாம் ஃபோன் பண்றாங்க. என்ன பேச, எப்படி பேச ஒன்றும் புரியலையே. எடுத்து பேசாமலும் இருக்க முடியாது. சரி பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சரி சும்மா பேசுவோமே அப்படின்ட்டு. சொல்லுங்க, என்ன பேசணும்? சும்மா நார்மலாக உங்ககிட்ட பேச ஒன்றும் இல்லையா? இனிமேல் தான் நிறைய பேசணுமே, அதான் சரி இன்னைக்கு ஆரம்பிப்போமேன்ட்டு நானே ஃபோன் பண்ணேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. என்ன சரி சரின்னு முடிச்சிட்டீங்க, ஒன்றும் பேச மாட்டீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, ஒரே நாளில் என்ன நிறைய பேச முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது டாபிக் இருந்தால் பேசலாம். அது சரிதான், அதான் டாபிக் இனிமேல் நிறைய இருக்குமே. எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நகை எடுக்க போனோன்ட்டு. நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம் அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான நகைலாம் எடுக்கலான்ட்டு. அதான் நீங்கள் வருவீங்களா? தெரியல, அதை எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும். சரி சரி, நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி உங்கள் அம்மாட்ட கேட்க சொல்கிறேன், சரியா? சரி, சாப்பிட்டீங்களா? இல்லை, என்பதான் சாப்பிடணும். சரி, அப்போ நான் வைக்க, நீங்களும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்ன. சரி. ஐயோ, நம்ம ட்ரெயினில் இருக்கோம், உட்காந்துருவோம். திடீர்னு எழுமிட்டோம். இப்படி இது யாரும் பார்க்கறது முன்னாடி டக்குன்னு உட்காந்துருவோம். அம்மா எங்க போனா? ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா, வயிறு பசிக்கு. வந்தோடனே பசி பசின்னு கிடக்க, அவ்வளோவா பசிக்குது? போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கேன். சரிம்மா, ஆனாலும் ரொம்ப பசிக்கு. முதல்ல சாப்பிட்டு அப்புறம் போய் கை கால் கழுவுறேனே. என்ன பழக்கொண்டி? எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோன்னா முதல்ல கை கால் கழுவிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். ஒரு புது வீட்டுக்கு போறேன், அங்கே போய் இப்படியே பண்ணிட்டு இருப்பா. என் மனத்தை வாங்காத. ஒருத்தி சோறு கேட்டது ஒரு குத்தமா? நான் கை கால் கழுவிட்டே சாப்பிடுறேன், விடு. அம்மா கேட்கணும்னு நினச்சேன். மோளே, நாளைக்கு லீவ் போட முடியுமா? எதுக்குமா நாளைக்கு லீவ் போட சொல்றா? அது ஒன்றும் இல்லடி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாளைக்கு நகை எடுக்க போகிறோம், வாரிலான்னு கேட்டாவ. நம்மளை மதித்து கூப்பிட்டுக்க வேணும், போகணும்ல, அதானே மரியாதை. அதே போல் உனக்கும் நான் கல்யாணத்துக்கு நிறைய நகை எடுக்கணுன்ட்டு இருந்தேன், அதுவும் சேர்த்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓ அப்படியா, அப்போ நான் லீவ் போடுறேன், நம்ம போய் நகை எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி மவளே, போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கேன். பசிக்குதுன்னு நல்லா வந்து சாப்பிடு நல்லா. நகை எடுக்க போனோம் வாரியான்னு கேட்டதுக்கு நம்ம உடனே ரெடின்ட்டோம். ஆனால் இந்த ஜெனி வரலான்னு தெரியலையே. நம்மள ஒருத்தர் எப்படி மதிச்சு நகை கடையை கூப்பிட்றானே, சரி நானும் வாரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாளா? இன்னும் ஃபோன் பண்ணலை. வாராளா இல்லையா? அவள் வராமல் போனால் நம்மளுக்கு வேலை போர் அடிக்குமே. சரி ஃபோன் பண்ணியே கேட்டுருவோம் வாராளா வரலையான்ட்டு. அவள் வரலன்னாலும் நம்மளும் அப்படியே கிரிக்கெட் விளையாட கிளம்பிடுவோம். ஹலோ, என்ன பண்ணுறீங்க மேடம்? நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆஃபீஸ் போறியாக்கோ இன்னைக்கு? நான் ஒன்று இன்னைக்கு நகை கடைக்கு வர சொன்னேன்ல, நீ வந்தால் நானும் வரலான்னு பார்த்தேன் உன்னை பார்க்க. ஓ, அப்போ நீங்கள் நகை கடைக்கு என்னைய பார்க்க தான் வரீங்களா? வேற நகை எடுக்க வரலையா? அது அப்படி சொல்ல முடியாது. சரி நீ வந்தா உடனே பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஓ சரி சரி, வந்தா தானே பார்க்கலான்னு பார்த்தீங்க. எனக்கு லீவ் கிடைக்கல, அதனால என்னால் வர முடியல. அப்போ நிஜமா நீ வரலையா? நிஜமாங்க லீவ் கிடைக்கல. நேற்று ராத்திரி கேட்டு நீ காலையில் எப்படி லீவ் கிடைக்கும்? முதல்லே சொல்லியிருக்கணும், அப்படின்னா லீவ் தந்திருப்பாங்க. சரி நீங்கள் மட்டும் போய் நகை எடுத்துட்டு வாங்க, பிறப்புமாச்சு பார்க்கலான்னு. சரி நீயும் வரலன்னா அப்போ நான் மட்டும் எதுக்கு போய்கிட்டு? நானும் அப்படியே கொஞ்சம் கிரிக்கெட் விளையாண்டு வந்துடுறேன். நீங்களும் போலையா? எங்கள் அம்மா ஏதோ பொண்ணு இல்லை மாப்பிள்ளை 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும்னு சொன்னாங்களே. நீங்கள் எப்படியும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
என் மாமியாரே சொல்லிட்டாங்களா பிற என்ன மாதிரி பேச்சு. சரி நான் மட்டும் போயிட்டு வரேன். நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஓகே அப்போ நான் ஃபோன். சரியா பாய். பை. 1 மணி நேரத்துக்கு பிறகு வாங்க மேம், வெல்கம். என்ன வாங்கலாம்னு இருக்கீங்க? இது மோதிரம் செயின் நிறைய எடுக்கணுமா? முதல்ல மோதிரம் எங்க இருக்கு? பிங்க் செக்ஷன் அந்த மேல உள்ள ஃப்ளோர்ல இருக்கு மேம். நீங்க டைமண்ட்ல பாக்குறீங்களா இல்ல கோல்ட்ல பாக்குறீங்களா? தங்கத்துல தான்மா. அப்போ மேல உள்ள ஃப்ளோருக்கு போகணுமோ? நான் அண்ணி வீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் எடுப்போம். நம்மளுக்கு அவங்க மோதிர சைஸ் தெரியாது பத்தியா? மடி கரெக்டாக தான் சொல்கிறா. அவள் வரட்டு, அதுக்கப்புறம் நம்ம மோதிரத்தை பார்த்து வாங்கிடுவோம். சே போர் அடிக்கி. இந்த ஜென்னி வந்துருந்தா கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிருக்கும். அவள் தான் ஆஃபீஸ் போயிட்டாலே எப்படி வருவா? அம்மா அந்த அண்ணி வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியா லேட் ஆயிட்டோ? வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜெனி ரிங் சைஸ்லாம் தெரியாது பத்தியில, அதான் நீங்கள் வந்தால் டக்குன்னு செலக்ட் பண்ணிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரிங் காட்டிடவா மேம்? அப்போ காட்டுமா. வாமா ஜெனி பாரு, வா உனக்கு எது பிடிச்சிருக்கோ பாரு. இந்த வாரி. கொஞ்சம் வேற டிசைனாக காமிங்க. கப்பல் ரிங் மாதிரி டிசைன் இல்லையா? நேம் இனிஷியல் அப்படி போட்ட மாதிரி இருக்கும்ல? இருக்கு மேம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு ஆர்டர் ஸ்பெஷலாக கொடுக்கணும். பிகாஸ் உங்கள் நேம் உங்கள் இனிஷியல் பிரிண்ட் பண்ணி நாங்கள் தருவோம் இல்லையா? அதனால நீங்கள் டிசைன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இனிஷியல் இல்லை எந்த நேம் சொல்கிறீங்களோ நாங்கள் அப்படி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே அப்போ அப்படியே செஞ்சிடலாம். ஜென்னி நீங்கள் டிசைன் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இனிஷியல் போட்டு பண்ணிடலாம். இந்த டிசைன் ஓகேவா இருக்கு? ஏம்மா பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? இது கொடுத்துருவோமா இல்லை வேறு ஏதாவது பாக்கியா? பிடிச்சிருக்கலாமாக்கா? உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா அது போதும். நீங்கள் 2 தானே போட போறியே. நீங்கள் உங்கள் ரிங் சைஸ் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவோம். ஓகே நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். இப்போ ரிங் செலக்ட் பண்ணியாச்சு. தாலி வந்து நாங்கள் ஆசாரிட்டு தான் செய்ய கொடுப்போம் பார்த்துக்கிடுங்க. அது செஞ்சு பிறகு தான் வாங்கணும். இப்போவுமே வாங்க முடியாதுல்ல. அப்புறம் வேறு ஏதாவது வாங்கணுமா உங்களுக்கு? ஜெனிக்கு தான் கல்யாணத்துக்கு நகைலாம் எடுக்கணும் இல்லையா? நெக்லஸ் செயின்லாம் வாங்கணும். அதான் இன்றைக்கே வாங்கிடலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏம்மா நல்ல நெக்லஸ் செயின் டிசைன் இருந்தால் காமி. ஜெனிமா பாரு நீ. எத்தனை பவுனுக்குள்ளே பார்க்குறீங்க மேம்? எப்படி டிசைன் காமிக்கட்டும்? அம்மா நல்ல டிசைனாக காமி, என் அவளுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிராம் கணக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 பவுண்டில் இருக்கிற மாதிரி நெக்லஸ் காமி. மற்றது ஹாரம் எப்படின்னு பார்த்துக்கிடுவோமே. காமி நீ முதல்ல. ஓகே மேம், அப்படியே காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் பாருங்க மேம். இதெல்லாம் லேட்டஸ்ட் டிசைன். ஹாரம் நெக்லஸ் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு காம்போவாக வந்துடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பிரைட்ஸ்லாம் இப்போ இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அழகு போல தான் இருக்குது. பாரு மோளே, உனக்கு எது பிடிச்சிருக்கு? அழகாதாம்மா இருக்குது பார்க்க. வச்சு பார்த்து முடிவு பண்ணுவோமே. ஒரு நிமிஷம் மேம், நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் கழுத்துக்கு. நல்லா அம்சமாக இருக்கு மோளே. இதே எடுத்துக்கே, அவனுக்கு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. என் மருமகளுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரிலாம் இருக்கு. எப்படி இருக்கு? வேறு டிசைன்ஸ் பார்க்கவா இல்லை இதுவே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குது. இதுவே ஃபிக்ஸ் பண்ணிடு. ஏன்னா மற்றதுலாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருக்குது. இதுதான் நல்லா எலிகெண்ட்டாக இருக்குது. ஜெஸி எப்படி இருக்கு? இதே எடுத்துக்கிடவா? நல்லா இருக்கு ஜெனி, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதே எடுத்துக்க. அம்மா அப்போ நான் இதே எடுத்துக்கிடவா? சரிம்மா அவளே இதே எடுத்துக்க. ஏம்மா அப்போ இதுக்கு பில் போட்டுருமா? எவ்வளோ வருது? கிராம் கணக்கு எவ்வளோ கட்டணும் என்னன்னு கொஞ்சம் சொல்லலாம். ஷியோர் மேம், சூப்பரான டிசைன் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே வாங்க, நான் உங்களுக்கு இதுக்கு என்ன கிராம் என்ன எல்லா டிஸ்கவுண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேம் உங்கள் ரிங்க்கும் சேர்த்தே பண்ணிடுவா? எல்லாம் உங்களுக்கு ஒரேடியாக பில் போட்டுடலாம்ல? சொல்லுமா. வந்து மேம் இன்னைக்கு நகையோட விலை வந்து ஜெனி இங்கே வா கொஞ்சம். நான்லாம் வரலப்பா. கொஞ்சம் வா, இங்கே பேசணும் உங்ககிட்ட. வா. நான் தான் சொன்னேன்ல நான் வரமாட்டேன்ட்டு. நான் இங்கே தான் நிற்பேன். வாயா இங்கே. இல்லை உங்கள் அம்மாவை கூப்பிட்டுறேன் பத்துக்கு. வேண்டாம் நானே வரேன். என்ன ஆயிட்டு? எதுக்கு தனியாக கூப்பிட்டீங்க? வரமாட்டேன் ஆஃபீஸ் போகிறேன்னா கடைசியில் இங்கே வந்து நிற்கா. ஆமாம், சும்மா உங்கள்கிட்ட விளையாடலான்னு தான். எப்படி இருந்து என் சர்ப்ரைஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. உன்னை பார்த்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்து. சரி கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிரும்ன்ட்டு வந்தது வேஸ்ட் ஆகலை அப்படின்ட்டு. இல்லைன்னா அம்மா கூட தங்கச்சி கூட வந்தேன் பார்த்தியா? அவ 2 பேரும் ஷாப்பிங் பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி சாயந்தரம் வரையும் நீங்கள் ஏதோ உட்கார வச்சுருப்பாவ. சும்மா இருந்து போர் அடிக்கும். இப்போ நீ வந்தானே என்ன கொஞ்சம் பேசலாம், அப்படி இப்படின்னு கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிரும்ல, அதான். ஓ டைம் பாஸ் பண்ணுறது தான் இப்போ நீ கூப்பிட்டீங்களோ? நானும் என் மேலே ஏதோ பாசம் வந்துட்டு அதான் பார்க்கணுன்னு கூப்பிட்டேலன்னு நினச்சேன். அது பாசம்லாம் இருக்குது. நீ வந்தால் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கலாம்ல, அதான். தானே நான் வந்தோடனே உங்கள் மூஞ்சி பார்க்கணுமே. அப்படியே பல்ப் அடிச்ச மாதிரி இருந்துச்சே. அப்படியா மேடம்? அப்போ உங்கள் மூஞ்சும் அப்படி தான் இருந்து. நானும் தான் பார்த்தேனே. சரி விடுங்க. இப்போ என்ன இப்படி கிண்டல் பண்ணணுமா? எனக்கு திருப்பி வெக்கமாக இருக்கு. திருப்பியோ நேரவோ வெக்கம் தானே, அது வரத்தானே செய்யும்.
சொல்லுமா, என்னாச்சு? பில் போடணுமா? அதானே மெய் மறந்து நிக்காங்க. எத்தனை வாட்டி அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுருக்கேன் உன்னைய. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, காதில் சரியா விழுகலை நீ கூப்பிட்டது, அதான். நடத்து நடத்து. ஜெனி நீயும் தானடி நீ மறந்துட்டா? என்னை எட்டி வைக்கியா? இங்க அத்தன் கூடயே பேசிக்கிட்டே இருக்கியே, நாங்க தனியா நின்றுட்டு இருக்கேன். அவைய 2 பேரும் அங்கே ஏதோ கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காவ. எனக்கு ஸ்கூல்லேயே கணக்கு பிடிக்காது, இங்க என்ன கணக்கா பிடிக்கும்? உன் கூட பேசலான்னு பார்த்தா நீ அத்தன் கூட பேசிட்டு இருக்கா. பேசாம நான் இன்னைக்கு வந்திருக்கவே கூடாது. இல்லடி, நான் அங்கதான் நின்னேன். இவங்க தான் கூப்பிட்டு ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்து பார்த்துக்க. நல்லபடியா எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. சரி அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சீக்கிரமா வீடு போய் சேரணும் பத்தியில. ஆமா, நாங்களும் கிளம்ப வேண்டியதான். ஒரு மோதிரம் ஒன்று வாங்கணும் பார்த்துக்கிடுங்க. ஜெனிமாக்கு நான் மாமியார் மோதிரம் போடணும் பத்தியில, அதை அவளுக்கு சர்ப்ரைஸா ஒன்று வாங்கி வச்சுட்டேன்னா அவங்க வீட்டுக்கு வர அன்னைக்கு போட்டு விட்டுருவேன். அதை மட்டும் வாங்கிட்டு நாங்களும் வீடு கிளம்ப வேண்டியதான். சரி சரி, அப்போ நீங்களும் பார்த்து வாங்கிட்டு கிளம்புங்கன்னு. நாங்களும் கிளம்புறோம், போயிட்டு வரோன்னு. பார்த்து போயிட்டு வாங்க. ஜெனி ஆன்சி கிளம்புவோமா? சரிம்மா. எல்லார்ட்டையும் போயிட்டு வரோன்னு சொல்றீங்கடி, கிளம்புவோம். அண்ணி அத்தை போயிட்டு வரோம். போயிட்டு வர அத்தை, போயிட்டு வர அண்ணி, போயிட்டு வர அத்தா. பாய், பார்த்துக்கோங்க. மருமகனே போயிட்டு வரோம் நாங்க. சரி ஜெனி, பாய். பாய், போயிட்டு வரேன். அப்போ நம்மளும் கிளம்ப வேண்டியதானே? இல்லை ஏதாவது வாங்கணுமா? இன்னைக்கு ஒரு மாமியார் மோதிரம் வாங்கணும்ல, நான் அவளுக்கு போடணும்ல கல்யாணத்துக்கு பிறகு, அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்புவோம். அவன் நின்னல்ல, அப்போ வாங்கியிருக்க வேண்டியதானே நீ. என்ன இப்படி அளவு பாப்பா? அது அவளுக்கு நான் சர்ப்ரைஸா போடணும்ல, அதான் நான் அவ முன்னாடி வாங்கல. நான் மட்டும் அளவு மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத. எல்லாம் பிளானோட தான் இருக்கா. சரி அப்போ சீக்கிரம் செலக்ட் பண்ணு, வீடு போய் சேருவோம். அதானே, அண்ணி போன பிறகு அண்ணனுக்கு இங்க நிக்க மனசே இல்ல. மா வா சீக்கிரம் வாங்குவோம், இல்லைன்னா அண்ணன் நம்மள விட்டே போயிருவான். அது சரிதான். சிறிது நேரத்துக்கு பிறகு டக்குன்னு நேரம் போயிட்டு. இனிமே அடுத்து எப்போ மீட் பண்ணலான்னு தெரியலையே. நம்ம தான் பிளான் பண்ணணும், இவ ஒன்றும் பிளான் பண்ண மாட்டா. ஐடியா, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஹலோ, மேடம் வீட்டுக்கு போயிட்டீங்களா? நான் அப்பவே வந்துட்டேன்னு உங்களுக்கு மெசேஜ் போட்டேனே, நீங்க பார்க்கலையா? பார்த்தேன். ஆனாலும் சும்மா பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன். என்ன ரொம்ப பிஸியா, இல்லை பேசலாமா? பிஸிலாம் இல்ல, சொல்லுங்க என்ன பேசணும். அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மீட் பண்ணது நல்லா இருந்துச்சுல. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. அதான் நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நெக்ஸ்டா? இன்னைக்கே ஏதோ அதிசயமா மீட் பண்ணிட்டோம், இல்ல நெக்ஸ்ட் மீட் பண்றதுக்கு இப்பவே யோசிக்கீங்களாக்கும்? ஆமாம், என்கிட்ட பிளான் கூட ரெடியாக தான் இருக்கு. நீ ஒத்துழைச்சான்னா மீட் பண்ணலாம். என்ன பிளானு? அது இன்னைக்கு அளவு மோதிரத்துக்கு உன்ட்ட ஒரு மோதிரம் வாங்கியிருந்தாங்கல்ல எங்க அம்மா, அதை திருப்பி கொடுக்கேன்னு நீ மீட் பண்றேன். நினப்புதான். அது எங்க வீட்டுல கொண்டு வந்து தந்துட்டு போங்க. அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்து அந்த மோதிரத்தை வாங்கிட்டு போகணும், அப்பதான் தருவேன். என்ன வெளியே மீட் பண்ணணுமா? எங்க அம்மாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க, நானா வரல. இப்போ மோதிரத்தை மறந்துரு. ஐயோ, அது என் ஃபேவரட் மோதிரமாச்சே. ஆனாலும் நான் வரல, நீங்க எங்க அம்மாட்ட பேசிக்கிடுங்க எதுனாலும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்க அம்மாட்ட கேளு. நானும் எங்க அம்மாட்ட பேசுறேன். மே 1ஆம் தேதி மீட் பண்ணுவோம், சரியா? ஐயோ வேண்டாம், நீங்களே வச்சுக்கிடுங்க அந்த மோதிரத்தை, நான் பிறகு வாங்கிடுறேன். பிறவுலாம் தர முடியாது, இப்போ வந்தாதான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். அதனால பேசாம நீ பேசு. வீட்டுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பாசிட்டிவா நினைச்சு பேசு, சரியா? நீங்க வேற ஒண்ணு. சரி நான் போன் வைக்கேன், பிறகு பேசுறேன் உங்ககிட்ட. சரி, இப்போ ரெஸ்ட் எடுங்க, நானும் ரெஸ்ட் எடுக்கேன். என்ன, மே 1ஆம் தேதி மீட் பண்ணுவோம். பாப்போம். பாய். பாய். வைக்கி. இவ்வளவு மீட் பண்றதுக்குள்ள எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு.